வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழா முன்னிட்டு மே 23, 2025 இன்று காலை 10:30 மணியளவில் 65வது பழக்காட்சியினை அரசு தலைமை கொண்டார். முற்றுப்புள்ளி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் ரிப்பன் கட்டிங் செய்து திறந்து வைத்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் முன்னிலையில் துவக்கி வைத்து பழக்கண்காட்சியினை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சி நிரல் தொடக்க விழா தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை. தோட்டக்கலை துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி அவர்கள் திட்ட விளக்க உரை தலைமையுரை. மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் 65வது பழக்கண்காட்சி தொடங்கி வைத்து விழா பேரரை அரசு தலைமை கொண்டார். அவர்கள் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி இந்தியாவின் தலைசிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. தோட்டக்கலைத்துறை மூலம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இவ்வாண்டிற்கான 65வது பழக்காட்சி நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் உள்ள தோட்டக்கலைத்துறையில் பெரும்பங்கு வகிக்கும் பழசாகுபடியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக கடந்த 64 ஆண்டுகளாக தோட்டக்கலைத்துறை சிறப்பாக நடத்தி வருகிறது. பழக்காட்சி நடத்தப்படும் பல அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் காணப்படுகின்றன. காகித மரம், பென்சில், யாழைக்கால், தர்பன், டைன் என வெளிநாடுகளில் மட்டுமே காணப்படும் 1100 அழகிய மரங்கள் காணப்படுகின்றன. இமயமலை, நேபாள் போன்ற பகுதிகளில் மட்டுமே காணப்படும் ருத்ராட்சம் மரம் இந்த பூங்காவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள ருத்ராட்ச மரம் சிம்ஸ் பூங்காவின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. சுமார் 300 தாவரவியல் குடும்பங்களை சார்ந்த 1200 சிற்றின தாவர வகைகள் உள்ள சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் பழக்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் பழவகைகள் பிளம்ஸ் பழம், பீச் பழம், பேரி பழம், பம்பிள்மாஸ், ஸ்ட்ராபெரி, சீத்தாப்பழம், சீமை கொய்யா, பலாப்பழம், வாழை பழவகைகள் விவசாயிகள் அவர்களின் தோட்டங்களில் பயிரிட்டு வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். மேலும் மங்குஸ்தான், துரியன், வித்திப்பழம், தவுப்பழம், நாவல் பழம், நீலகிரி ஆப்பிள், டாட்பூட், பெர்சிமன் மற்றும் அவகேடோ ஆகியவை இங்கு கிடைக்கிறது. குன்னூர் தோட்டக்கலை துறையை சார்ந்த பழப்பண்ணைகளாகிய பழவியல் நிலையம், பள்ளியார், கல்லார் ஆகிய பண்ணைகளில் உயர்தர பழநாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் பழக்காட்சிக்கு பார்வையாளர்களை கவரும் விதமாக பழங்களை வைத்து பல உருவ மாதிரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சிம்ஸ் பூங்கா வாயிலில் முற்றிலும் பழங்களை உருவாக்கப்பட்டுள்ள கொண்டு அலங்கார வளைவுகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. இவ்வாண்டு பழக்காட்சியின் சிறப்பம்சமாக எலுமிச்சை பழங்களை கொண்டு பிரம்மாண்ட பிரமிக்கத்தக்க எலுமிச்சை வடிவமைப்புகள், பழகோப்பை, கடற்கரை, குடை, கார், பழ கேக், பழைஸ்கிரீம், தொப்பி, விசில், கண்ணாடி, நீர் சறுக்கு, மட்டை, பழக்கூடைபந்து மற்றும் இளநீர் போன்ற வடிவமைப்புகள் 3.8 டன் எடையுள்ள பல்வேறு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பிரதேச பழங்களின் அதிகரிக்கும் நோக்கில் அனைவரும் பழ சாகுபடி பற்றிய விழிப்புணர்வை அடையும் விதமாக ஆண்டுதோறும் பழந்தோட்டங்களுக்கான போட்டிகள் பழக்காட்சி இன்று நடைபெறும். போட்டிகள் தோட்ட கலைத்துறையினரால் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இப்போட்டிகளில் பங்கு கொண்ட விவசாய பெருமக்களுக்கும் மேலும் வெற்றி பெறவிருக்கும் விவசாயிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பழக்காட்சி இணை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எனது நல்வாழ்த்தினை கொள்கிறேன் என அரசு தலைமை கொடா அவர்கள் தெரிவித்ததார். மேலும் கலை நிகழ்ச்சிகள், வெலிங்டன் இராணுவ வீரர்களின் பேண்ட் வாத்தியம், பரதநாட்டியம், சிலம்பாட்டம், நடன நிகழ்ச்சி, இன்னிசை நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு மகிழ்ந்தனர். இவ்விழாவில் மாவட்ட கழக செயலாளர் KM ராஜு, குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா அவர்கள், தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் ஷிபிலா மேரி, துணை இயக்குனர்கள் அப்ரோஸ் பேகம், நவநீதா, உதவி இயக்குனர்கள் விஜயலட்சுமி, சிம்ஸ் பூங்கா குன்னூர், ஜெயந்தி, பபிதா, பிரியா, பைசல், குன்னூர் நகராட்சி ஆணையாளர்
இளம்பரிதி நகர்மன்ற தலைவர். சுசிலா திட்டக்குழு உறுப்பினர். ராமசாமி குன்னூர் ஒன்றிய செயலாளர். பிரேம்குமார் செயற்குழு உறுப்பினர்கள். காளிதாஸ் செல்வம் கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள். பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள். குன்னூர் தோட்டக்கலை துறை அலுவலர்கள். பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி. இந்த பக்கம் பார்க்குறாரு வெட்டி வச்சு உங்களுக்கு சாப்பிடுத்தான். ஆனால் வாங்க சொல்லுங்கள். அங்கே போயிட்டாரு பாருங்க, அங்கே போயிட்டாரு பாருங்க. இந்த பக்கம் பார்க்குறாரு வெட்டி வச்சு உங்களுக்கு சாப்பிடுத்தான். ஆனால் வாங்க சொல்லுங்கள். அங்கே போயிட்டாரு பாருங்க, அங்கே போயிட்டாரு பாருங்க.
பாய். Slide. Slide up. Nana, gani cerita na? Slide. Just move. Don't slide. Green one. Green. சார் கொஞ்சம் மக கொஞ்சம் பின்னாடி மக கை வருது. ஒரே செகண்ட். சார் குன்னூரில் இருக்கண்ணா. ஆமாம் சார், மொத்தமாகவே எங்கேயும் இல்லை, கால்பட்டாங்களே இந்த ரோட் சைடு முதல்ல போது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இல்லை இதே மாதிரி தான் கொஞ்சம் ஆண்டி ஃபோன் இருக்கா அம்மா கிட்ட ஃபோன் தான். கடை கொஞ்சம் அப்படி இந்த உயிர் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பேசு. கொஞ்சம் இப்படி மணி வீடியோ சார் கொஞ்சம் கை பின்னால் சார் ஓகே ஒரு ஸ்டால் தள்ளி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சார் கேமரா கொஞ்சம் இது ஒரு நல்ல ஷர்ட் கிடைக்கும். அப்புறம் மதியத்துக்கு மேலே திருப்பி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். அதுக்கப்புறம் இவங்க எந்த ஊர் சார்? தென்காசி சார். அவர் நம்ம இங்கே முன்னாடி சிம்ஸ் பார்க்கில் இருந்தார். இருந்தார், இப்போ ஏடிச்சு அங்கே போயிட்டார். கொஞ்சம்
ஏங்க சார் அவரை ஃபோட்டோ எடுத்துருக்கோம் இல்லை சார் அவர் அவர் வரப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் இதெல்லாம் சார் கொஞ்சம் பின்னாடி சார் இப்படி கொஞ்சம் பின்னாடி சார் இப்படி வாங்க சார் அப்படியே அப்படியே கொடுங்க மேடம்க்கு சார் கொடுங்க ஓகேங்களா சார் அப்படி இப்படி திரும்பி சார் இங்கே இங்கே இப்படி பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இப்படி ஈஸ்வரன் சார் சார் அப்படியே திரும்புங்க சார் சார் அப்படியே இங்கே பாருங்க நீங்க பின்னாடி போயிட்டு நான் பின்னாடி தானே அவர்களே நினைக்கிறாங்க. கோடை காலத்தில் நமது மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் கண்காட்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை கொறடா அவர்கள் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மிக சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த 65வது பழக்காட்சியினை திறந்து வைத்து இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டே 65வது பழக்காட்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடையவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் தலைமையேற்று நடத்த வந்துள்ள எங்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணை ஆட்சியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள சேர்மன், பிரசிடென்ட், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் இங்கு வருகை புரிந்துள்ள பிற துறை அலுவலர்கள், ஊடக நண்பர்கள், காவல் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த நீலகிரி மிக சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த 65வது பள்ளித்துறையின் இணை இயக்குனர் அவர்கள் பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குன்னூர் சாராச்சேர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இங்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவின்
தலை சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆண்டுதோறும் பல்வேறு காட்சிகள் நடத்தப்பட்டு 5வது பழக்காட்சி மிக சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் பல பயிர்கள் சாகுபாடு செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தட்பவெப்பநிலை பல்வேறு வகையான பழங்கள் சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. கூனூர் வட்டம் ஆப்பிள், ஆரஞ்சு, பிளம், பீச், டுரியன், மேங்கோஸ்டீன், ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களின் சாகுபடியில் முதன்மையாக விளங்குகிறது. அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த இப்பழ பயிர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் விவசாயிகளிடையே பல பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் பொருட்டு வருடந்தோறும் பழக்காட்சி தோட்டக்கலை துறை மூலம் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு ஹாலிடே பிக்னிக் தீம் சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் பழக்காட்சியினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை கொறடா அவர்களை விழா பேருரையாற்றி சிறப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்டம் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வரும் சுற்றுலா என்று உதகையில் அவரே வந்து அவர்கள் மக்களோட மக்களாக இருந்து அந்த இடங்களெல்லாம் பார்வையிட்டு அதில் என்னென்ன வளர்ச்சிகள் செய்யலாம் என்பது குறித்தெல்லாம் என்னுடன் பேசினார்கள். அதுக்கு முன்னால் கோத்தகிரி காய்கறி கண்காட்சி நடந்தது. அப்புறம் கூடலூரில் ஸ்பைசஸ் பழ கண்காட்சி என்பது இந்த இதில் வந்து இந்த கோடை விழாவில் இருக்கிறது. இதெல்லாம் இப்படி வைக்கிறதுக்கு காரணம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஊட்டிக்குன்னா எல்லாம் வருவாங்க. இந்த ஊட்டி முடிஞ்ச பின்னால் அது ஒரே இடத்துல எல்லா கும்பலையும் சேர்த்துட்டு அப்படியே அது முடிஞ்சால் போயிடுவாங்க. வர்ற நம்ம சுற்றுலா பயணிகளை இங்கே தங்க வைத்து பல இடங்களை பார்வையிட வைத்து இந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்கின்றது என்று தெரிவதற்காக இப்படி பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு வந்து கூடலூர் பகுதி, கோத்தகிரி பகுதி, குன்னூர் பகுதி என்று எல்லா பகுதிகளிலும் அந்த எல்லா பகுதிகளிலுமே இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டு இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் அதாவது இந்த சென்சாரை பொறுத்தவரை முக்கியமாக ஊட்டியில் வந்து நம்ம பார்க்கறதுகளும் பூக்களை தான் பார்க்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது உலகத்திலிருந்து பல ஊர்களுக்கு கொண்டு வர விட்ட இந்த பூக்களை வைத்து பல காட்சிகளை ஏற்படுத்தி அதை பார்த்தோம். என்ன அழகாக இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து குன்னூரில் வந்து இங்கே வந்து பார்த்தா இது முக்கியமானது வந்து பலதரப்பட்ட மரங்கள் இங்கே கிடைக்கிறது. இந்த பார்க்குற மரம் வந்து நேரில் இந்த இடத்துல பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அதை போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொன்ன மாதிரி காகித மரம், பென்சில் மரம், யானைக்கால் மரம், டர்பன்டைன் ஏன்னா வெளிநாடுகளில் மட்டுமே காணப்படும் மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. அதே போல் இமயமலை, நேபாளம் போன்ற பகுதியிலிருந்து அங்கே வந்து இருக்கிறது ருத்ராட்ச மரம்ன்றது அங்கே மாத்திரம் இருக்கு. இங்கே இதிலேயே வந்து தொடர்ந்து வளர்ந்து வரும் நாம் கோடை விழாவை எல்லா பகுதியிலும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக வரவேற்புரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற இந்த பட கண்காட்சியில் சிறப்பித்திருக்கின்ற தோட்டக்கலை இணை இயக்குனர் திருமதி எஸ் சிவலாமேதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று இந்த தலைமையுரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் சகோதரி திருமதி லட்சுமி பவியா தண்ணீர் ஈயாப்பா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குன்னூர் நகரமன்ற தலைவர் மு சுசீலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தின் பெருந்தலைவர் அன்புக்குரிய சகோதரர்கள் கேம் ராஜு அவர்களே, முன்னாள் குன்னூர் நகராட்சியின் பெருந்தலைவர் சகோதரர் ராமசாமி அவர்களே, முன்னாள் பேரூராட்சியின்
கோத்தர் பேரூராட்சியின் பெருந்தலைவர் சகோதரர் போஜன் அவர்களே, இதில் கலந்து கொண்டுள்ள சகோதரர் பிரேம், லக்ஷ்மி, யசோதா, செல்வம், காளிதாஸ், வினோத்குமார் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அதிகாரிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லோருக்குமே எனது அதில் தற்பொழுது சில காலமாக பார்த்தால் இந்த சுற்றுலா தான் அதிகமாக வளர்ச்சி பெற்று வருது. சுற்றுலா இந்த நேரத்தில் பார்க்க போனால் எல்லா ஊர்லேருந்து இங்கே வராங்கன்னா அது இந்த நம்ம இயற்கையாக நமக்கு இங்கே கொடுத்துருக்கின்ற சீதோஷ நிலையின் காரணமாக எல்லோரும் ஊட்டிக்கு வரணும்னு சொல்லி விரும்புகிறவங்க. அது இங்கே வரவங்க மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, அனைத்து இந்தியா வந்து சென்றுள்ளவர்கள். இந்த ஆண்டு நமது 127வது மலர் கண்காட்சியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எல்லா குறைகள் எடுத்திருக்காங்க. அதுபடி நம்ம எப்படி பண்ணோம்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ல எடுத்துட்டு தான் பண்ணுவோம். செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. சாம்பலோடு சர்ப்பகாரம் அணிந்து கொண்டு தாண்டவம், கண்ட காளி கண்ட போட தில்லை கதிர தாண்டவம். ಜಲ ಪ್ರವಾಹವಾಗಿ ಕತ್ತಲೆಗಳೇ
சார் இங்கே பாருங்க. ஒரு நிமிஷம், உங்கள் பேருங்க? என்னோட பேர் நாகராஜன் சார். உங்கள் பண்ண பேர்? இயற்கை தேனி பண்ணையில் மதுரை. எங்கள் பண்ணையோட சிறப்பு என்னென்னா 50 வகையான தேன் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். இன்னும் 100 வகையான தேன் வெளியிட முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அடிப்படையில் 5 தேன் தான் இருக்குது. ஆனால் அதை மதிப்பு கூட்டி இப்படி 50 வகையான தேன் கொண்டு வரோம். இதில் எங்கள்கிட்ட தேன் அடிக்க ரொம்ப சிறப்பு. இதில் என்ன மருத்துவ குணம்? அதில் வேம்பு தேன் வச்சுருக்கோம். வேப்பம்பூ இருக்கிற தனிமலர் தேனை அடிக்கிறோம். முருங்கை மரமாக இருக்கிற சோலையில் தனிமலர் தேனும் முருங்கை தேன் எடுக்கிறோம். இது ஒவ்வொன்றும் அந்தந்த மருத்துவ குணம். நாவல் தேன் எடுக்கிறோம், சக்கரை நோயை போக்குது. இது போக கொம்பு தேன் சாப்பிட்டா எந்த நோயும் வம்புக்கு வராது. பல ஐட்டம் நீங்களே தயாரிக்கிறீங்களா? தேனை நினைத்தாலும் நினைக்கும். என்னென்ன தேன் வச்சு வளர்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து எந்த தோட்டத்தில் எடுக்கிறோமோ அந்த தேனி வளர்க்க நாங்கள் 6 லட்சம் பேருக்கு மேலே பயிற்சி கொடுத்துருக்கோம் சார். கொஞ்சம் முன்னோடி நிறுவனம். அப்போ நீங்கள் அந்த மீன் இது நம்மளுக்கு தேன் பெட்டியெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்போம். எவ்வளோங்க ஆகுது? 2500 ரூபா மீன் இதோட தேனோட குடும்பத்தோட ஒவ்வொரு மாதம் இலவச சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை இலவச பயிற்சி. ஒரு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மேடம். வந்து 14 தேசிய விருது வாங்கியிருக்காங்க, நேஷனல் அவார்டு. அவங்க தான் அந்த ஆமாம், ஊட்டியில் வந்துருந்தாங்க. அவங்க வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி போய் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு வயசு 80 ஆகுது. எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 65 வருஷமாக இங்கே வந்து ஃப்ரூட் ஸ்டால் போட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் நாங்கள் இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். நீலகிரியில் என்னுடைய பேர் வந்து தாத்தா அம்மா எல்லாம் முடிச்சு நாங்கள் பசங்க இந்த தலைமுறையில் வந்து நாமளும் சேர்ந்து இதில் இறங்கி இருக்கிறாங்க. இது 3வது தலைமுறையாக இந்த ஃப்ரூட் ஷோவில் வந்து நாங்கள் எல்லா ஷோலையும் கலந்துக்கிறோம். தாத்தா பிரீட்லேருந்தே இருக்குது. வருஷம் பழைய கம்பெனி எல்லாமே வச்சுருக்கோம். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு இந்தியா மேப் போட்டதே வந்து எங்கள் ஃபேமிலி தான். பல வியாபாரம் நீலகிரியில் விளையாடுறது லெமன். அவங்கள்ட்ட அப்படியே தகவல் சொல்லுங்க. விளையாடுறது லெமன் அப்படியே சொல்லுங்க. இது வந்து நீலகிரியில் விளையாடுறதுங்க லெமன். இது 2.5 கிலோ இருக்குங்க. இதுதான் வந்து சிட்ரஸ் ஐட்டத்தில் வந்து முக்கியமாக இருந்தாங்க. இந்த வருஷம் மெயினே வந்து இந்த பழம் தாங்க. பேர் என்னங்க? இது வந்து லெமன். எலுமிச்சம்பழம். இது 2.5 கிலோ வருதுங்க வெயிட்டு. எங்கே விளையுது? இது லோக்கலில் விளையாடு. நீலகிரியில் விளையாடுது. இது பக்காசூரமலை தாண்டி ஆடப்பள்ளம்ன்ற ஒரு இடம் இருக்குது. ரொம்ப காடுங்க. அது வந்து காட்டுக்குள்ள தான் அந்த குறும்பல் இருக்கிற ஏரியாக்குள்ள தான் இது மேக்ஸிமம். இது வந்து 2.5 கிலோ வருதுங்க. இருக்கிற லெமன் எவ்வளோ வரும்? எதுங்க ஃபுல்லாகவே மீடியம் சைஸ். இது வந்து 2.5 கிலோ வருதுங்க. இந்த இதுல இருந்து தான் அப்படியே அது இதாகுது. சொல்லுங்க. ஓல்ட் ஹாஸ்பிட்டல் லைன் குன்னூர். இங்கே என்னென்ன இது வச்சுருக்கீங்க? பப்ளி மஸ்ஸு, சிட்ரஸ் லைட் ஃபுல்லாக இருக்குண்ணா. நார்த்தங்காய் எல்லாம் ஊறுகாய். என்னென்ன காய்கறி வச்சு பழங்கள் என்னென்ன பழங்கள் வச்சுருக்கீங்க? பேரி, பப்ளி மஸ்ஸு, ப்ளம்ஸு, ஆரஞ்சு, லெமன் ஆரஞ்சு, சாத்துக்குடி சிட்ரஸ் ஐட்டம். இது வந்து 2.5 கிலோ வருதுங்க. எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இங்கே விளையிறது. இது வந்து அபூர்வம். இது நமக்கு கிடைக்காது. இதான் இப்போ ஹைலைட்டுங்க. சேல்ஸ்
இந்த கெல்ஸுன்ற வெரைட்டி வந்து ஜூன் மாதத்தில் வரும். இந்த லென்த்து வரும். இப்போ இது வந்து நாட்டு வச்சு இந்த லென்த்து வரும் கெல்ஸு. ஆக்சுவலாக ப்ளம்ல வந்து சூப்பர் ப்ளம் கெல்ஸு. இது ஒரு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ளம் எல்லாமே லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். இது எங்கே இருக்குன்னாக்கா போட்டபிள் பொட்டானிக்கல் கார்டன் ஆஃபீஸ் பக்கத்தில் அது சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளம்னு எங்கே இருக்கும். அந்த ஆக்சுவலாக பாலன் மயரியா பாலன் ப்ளம்னு அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ளம். அது கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ அதை ப்ராசஸிங் பண்ணி நம்ம தவிர்க்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரே ஒரு கறி வச்ச மாதிரி உள்ளுக்குள்ளே ஆனால் டேஸ்ட் 26 and as a theme, holiday beach resort. That's the theme of this year, and we have constructed and mega line, which is one ton with lime fruits, and also nearly the structures which are depicting the beach theme of the tourist who goes to beach. சார் எடுங்க சார் எடுங்க. குன்னூர் இதுக்கு முன்னாடி சிம் பார்க் வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை சிம் பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து 65வது பழ கண்காட்சி நடக்குது. பழம்லாம் ரொம்ப அழகாக வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. தீம்லாம் நல்லா இருக்குது. இங்கே இருக்க ஃப்ரூட்ஸு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் வெரைட்டி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ரொம்ப முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசில் ரொம்ப நிற்கும். ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டு கூட ரொம்ப சூப்பர். ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். என் பேர் சுந்தரி ஃப்ரம் சென்னை. தேங்க்யூ.